சொந்த குமாரன் பாராமல் நாம் எல்லாருக்கும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இதை நீங்க சொல்லணும். சொந்த குமாரன் என்று பாராமல் எனக்காக அவரை கொடுத்தார். சொந்த குமாரன் எனக்கு கொடுத்தார். எதுக்கு கொடுத்தார்? எனக்கு வர வேண்டிய எல்லா தண்டனைகள், ஆக்கினை தீர்ப்புகள், தேவனுடைய கோபாக்கினைகள் என் வாழ்க்கையில வரக்கூடாது என்பதற்காக அவரை கொடுத்தார். முதல் காரியமே தண்டனையிலிருந்து, ஆக்கினை தீர்ப்பிலிருந்து, தேவனுடைய கோபத்திலிருந்து நான் தப்புவிக்கப்படுவதற்காக முதல் அவர் கொடுத்தார். ஒருவேளை தவறு செஞ்சா கூட தவறினால் வரக்கூடிய தண்டனையிலிருந்தும் நான் விடுதலையாக்கப்படுவதற்காக அவரை கொடுத்தார் என்றால் மற்ற எல்லாவற்றையும் எனக்கு தராமல் இருப்பது எப்படி? டாக்டர் சொல்லலாம், உங்களுக்கு தீர்க்க முடியாத வியாதி இருக்கு, வெளியே வந்து இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருக்கிற அந்த வியாதி என்ன செய்யும் சொல்லணும். கடன் பிரச்சனை இருக்கு, தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்கு, கடன்ல செத்து போகணும் ஊர் உலகம் சொல்லும். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? சொந்த குமாரன் பாராமல் அவரை கொடுத்தார் என்றால் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி சொல்லணும்? ஸ்ட்ராங்கா நிக்கணும்.